குறைகளை பேசக்கூடாத ஒரு பெரிய என்னது ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்திட்டே இருக்காருன்னு சொல்றீங்க. ஆட்சியில் பங்குன்னு முதல்லயே அறிவிச்சார்ல, அதுவே ரொம்ப தவறான முன்னுதாரணம். அப்படி அவர் அறிவிச்சும் கூட இன்னும் யாருமே போகல அப்படிங்கிறப்ப யாருமே அவரை நம்பல. ஸ்ட்ராட்டஜிக்கலா ஆட்சியில் பங்குங்கிறத அப்பவே இருந்த பல கட்சிகளும் வரவேற்றாங்க. சார் நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்குங்க, தமிழ்நாட்டில் இருவரும் முன்னேற்ற கழகங்களோட பலரும் இணைந்து பயணிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஏன் சார் கட்சி நடத்துறாங்க? அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரதானே. ஆனால் இவங்க பங்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்குது, ஒரு கரிஷ்மா இருக்குது, ஒரு பரவலானது இருக்குது. ஆனால் நீங்கள் கடைசியாக அஇஅதிமுக, திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க ரெண்டு பேருக்கும் கோர் ஓட்டுன்னு எவ்வளோ இருக்குன்னு ஒரு ஆவரேஜாக பல தேர்தல்களை இணைச்சி ஒரு கணக்கு போட்டிங்கன்னா அது ஒரு 25% அளவில் தான் இருக்கும். தலா 25% இருக்கும். ஆனால் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் ஏனையவர்கள் சேர்க்குறாங்க. அப்போ பல சிறிய கட்சிகளுக்கும் இவங்களோட கூட்டணியில் இருக்கிறவர்களுக்குமே அந்த எண்ணம் இருக்குது. நமக்கு கூட்டணியில் ஆட்சியில் இடம் தர மாட்டேங்காங்களேங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் ஐயா விஜய் சொன்னதோட விளைவு என்னன்னா, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலும் இருக்கிறவர்களே எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிற ஒரு கோரிக்கையை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கான ஒரு ஸ்பேஸாவது இங்கே வந்திருக்கு. அப்போ என்னன்னா, அவர் நிதானமாக போகிறார். அவருடைய நிதானத்தை உங்களுக்கு கொள்கை தெரியல, லட்சியம் தெரியலன்னு சொல்லலாம். நீங்கள் இன்னும் தற்கொலை கூட்டமாக இருக்கீங்க, அணில் குஞ்சுகளாக இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஆனால் என்னன்னா, அவருடைய கரிஷ்மாவை நம்பி தான் அரசியல் பண்ணுறார்.